don't you think David Miller is being very overrated for his way of playing for the T20? நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம T20 சாம்பியன்ஷிப் மட்டும் தெரியுமா, ஒரு எக்ஸ்ட்ராடனரி சூரியகுமார் யாதவ் கேட்ச் தான் மில்லர் உள்ள அமிச்சது. அந்த மில்லர் இருக்கிற வரைக்கும் டேஞ்சர், கிளாசன் இருக்கிற வரைக்கும் டேஞ்சர். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்பவுமே டேஞ்சர். குரூஷியலா வின் பண்ணி கொடுப்பாங்க. இம்பாசிபிள், வேற யாராலையுமே பண்ண முடியாதுன்னு அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு சோலோவா ஒரு கடைசி 100 ரன்ஸ் 10 ஓவர் ஒரு அடிக்கிறத நான் பார்த்தேன், எல்லா டைப் ஆஃப் போலியும். அதனால மில்லர் வந்து நினைச்சா சிக்ஸ், எங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல மிட்டிகேட் ரேஞ்ச் டெரிஃபிக். அதனால இந்த மாதிரி பிளேயர்ஸ் மில்லர் மாதிரி கிளாஸனுக்குலாம் ஸ்டாண்டர்டா 9th or 10th ஓவர் ரேஞ்சில் நீங்க உள்ள போறீங்கன்ற ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மரியாதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவங்க 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 அந்த டச்சில் இருக்கணும். நீங்க எப்ப பார்த்தாலும் சம்மத்த ஃப்ரண்ட்ல அனுப்புவேன், வேற யாரா வேணா அனுப்புவேன், பின்னாடி நம்ம பிரின்ஸ் கட்டது இவர் அனுப்புவேன் எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே அவங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ் போயிடும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அதுல இருந்து அவங்க இறங்கவே கூடாது, இறங்க விடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நீ மில்லர் அந்த 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 அவுட் ஆயிட்டர் இல்லன்னா நீங்க கடைசி 4 ஓவர்ஸ் இம்பாசிபிள் டார்கெட் நீங்க நினைக்கிறது பாசிபிளா இருக்கும் மில்லர் ஆனார்னா. அதனால தான் நான் மில்லரை பத்தி அவ்வளவு சொல்றேன். பிகாஸ் அந்த கேமோட குவாலிட்டி இஸ் லைக் தட். எனி சேலஞ்ச் ஹி வில் பி ஏபிள் டு வின். அதனால சொல்றேன்.